இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அடிபட்டிருக்கு போலயே, ரத்தம்லாம் வருது. வலிக்குதுமா, பொறுமையா பண்ணுமா. கை வேற வலிக்குதுமா. டாக்டர், ஃபர்ஸ்ட் எய்டுக்கு என்ன பண்ணும்? சிசர் கீழே இருக்கும் பாருமா. அது அந்த இதுவா? அங்கதான். அது இதுவா? அதாம்மா. ரொம்ப அதிகமா பிளட் வருது டாக்டர். ஹாஸ்பிடலுக்கு போலாம் டாக்டர். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. இல்ல இல்ல, ரொம்ப அடிபட்டிருக்கு உங்களுக்கு. வாங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஒரு நிமிஷம்மா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேம்மா. டாக்டர், அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல வாங்க டாக்டர். இல்லம்மா இல்லம்மா, விஜி கர்ப்பமாவே இல்லம்மா. நான் அந்த அம்மா போய் சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல நான் பண்ண ஒரு சின்ன தப்ப விஜி கண்டுபிடிச்சிட்டா. அத வச்சு என்ன மிரட்டிதாமா போய் சொல்ல வச்சிட்டா. டாக்டர், நீங்க பண்ண தப்பான ஆபரேஷனால தான் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் கால் பேரலைஸ் ஆயிடுச்சு. ஷூ, சத்தம் போடாத. நான் ஒன்னும் தெரிஞ்சு பண்ணல. அபிதா வீட்ல ஒரே பிரச்சனை. அது என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சா, அந்த பதட்டத்துல தெரியாம மாத்தி சர்ஜரி பண்ணிட்டேன். நீ இத வெளியே சொல்லி என்னை மாட்டி விட்டுறாத. அப்புறம் அது என் வாழ்க்கைக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது டாக்டர்? நான் சொல்ற மாதிரி ரிப்போர்ட்டை மாத்தி எழுது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ஹாஸ்பிடல் பேர் தான் கெட்டு போவோம். ப்ளீஸ், இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். என்ன, வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே டாக்டர். இல்ல பப்ளிக் நம்ம ஹாஸ்பிடல் அடிச்சு சின்ன பின்னம் ஆக்கிடுவாங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அதோட இந்த வீடியோவும் எடுத்துட்டேன். டாக்டர், இந்த குவாலிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்றீங்களா? அம்மா அம்மா அம்மா, அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுமா. ஐயோ, நீங்க பயப்படாதீங்க. நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அந்த உதவியை நீங்க பண்ணீங்கன்னா நான் இந்த வீடியோவை சத்தியமா லீக் பண்ண மாட்டேன். என்ன என்ன உதவிமா? இந்தா நர்சக்கா, கொஞ்சம் வெளியே இருக்கேலா? நான் பண்ணது பெரிய தப்பு வீரா. அதனாலதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாருமா. நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. எங்க ஹாஸ்பிட்டல் லைசன்ஸை கேன்சல் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல ஹாஸ்பிட்டல் மூடினாலும் பரவாயில்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லணுமா. நான் பண்ண தப்பால உன் தங்கச்சியுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுமா. சரிங்க டாக்டர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். காயம் அதிகமா இருக்கு. வாங்க நம்ம போலாம். முடியலம்மா. வாங்க டாக்டர். பாத்து பாத்து பாத்து. நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு போயிட்டியா? இல்ல, நான் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேனா, யாரோ டாக்டரை கடத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணு. அவங்கள ஃபாலோ. சரி.
ஸோ எங்க இருந்துடா வர்றீங்க நீங்கெல்லாம்? ஒரு மனுஷன் எவ்வளோடா ஃபைட் பண்ணுவான்? ஏ விஜி, சும்மா சும்மா எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்க. எங்கடி போற? உனக்கு என்னம்மா? இல்ல, உன் நடவடிக்கையே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. சொன்னா எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவியா? பேசாம அப்படி ஓரமா நில்லுமா, என்ன நடக்குதுன்னே தெரியாம. ஏய், இப்படி நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தா எல்லாரும் என்ன தானடி கேட்பாங்க? நான் என்ன சொல்றது? நீ ஒண்ணும் சொல்ல வேணா, பேசாம போயிடு. நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். போ. ஐயோ. ஏய், என்னாச்சுடா? எனக்கு அப்டேட் பண்ண வேண்டியதானே? எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? அவன் கிடைச்சானா இல்லையா? இத பாரு, அவனை கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா ரிப்போர்ட் மட்டும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. யோ, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ 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 ஹலோ. ஹாய். வரேன். என்னவா தேடிட்டு இருக்க? இல்ல, போன்ல என்ன பத்தி விசாரிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே, அதான் நேர்ல வந்தேன்.